அனைவருக்கும் வணக்கம். இந்த உழைப்பாளர் தினத்திலே நாம் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உழைப்பு என்பது ஒரு மனிதனை தன்னுடைய அடித்தளத்திலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதாகும். ஒரு கல்லூரி மாணவனை பார்த்து கேட்டேன், தம்பி நீ எப்படி படிக்கிற அப்படின்னா, அந்த மாணவன் ஏழை மாணவன். அவன் பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றவன். அவன் சொன்னான், ஐயா எனக்கு பணம் கட்டுறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு, அவர் வருமானம் வீட்டு செலவுக்கே போகுது. அப்போ நீ எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த மாணவன் சொன்னான், ஐயா பகுதி நேரத்தில் இந்த ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற உணவு வழங்கும் நிறுவனங்கள் இருக்கிறதுலவா, அந்த நிறுவனத்தில் நான் போய் பணியாற்றுறேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு. தம்பி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நேரம் பத்துது அப்படின்னு அந்த மாணவன் சொன்னான். ஐயா இது நம்ம பார்த்து எடுத்துக்கிறது, அப்போ அந்த வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற நிறுவனங்கள் இளைஞர்களை வேலைக்கு அமைத்துக் கொள்கிறது. அவர்கள் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகலாம். அதில் கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிக்ஸ் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி சொல்லிட்டு வேலைகள். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாணவன் நைட் 8 மணிக்கு கூட அந்த வேலைக்கு போகலாங்க. போய் 10 மணி வரையில் அந்த வேலையை செய்யலாம். அப்போ அந்த கிக்ஸுங்கிறத புக் பண்ணிக்கணும், பதிவு பண்ணிக்கணும். அவ்வாறு பதிவு செய்துவிட்டு அந்த வேலைக்கு செல்கின்ற பொழுது அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டேன். தம்பி வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயா அந்த வேலை ஈஸிங்க. எப்படின்னா நம்ம செல்ஃபோன் வச்சுருப்போம், அந்த மொபைல் ஃபோனுக்கு நமக்கு ஒரு செய்தி வரும், நம்ம எந்த உணவு விடுதிக்கு செல்லணும் அப்படின்னு. அந்த உணவு விடுதிக்கு போய் நின்றுக்கணும். அவங்க எதனா ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, நமக்கு நம்பர் மட்டும் வந்திருக்கும். அதில் நம்பரில் கீழே அழித்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஆர்டர் இருக்கும். உடனே அந்த நம்பர் கொண்டு அந்த உணவு விடுதியில் காட்டினா அந்த உணவு பொட்டணத்தை தயாரித்து தருவாங்க. அந்த உணவு பொட்டணத்தை வாங்கி உடனே இங்கே நம்ம உணவு பொட்டணத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு மேப் வருதுங்க. உடனே அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மேப் காட்டுற வழியிலே போனோம்னா இந்த உணவை யார் பதிவு செஞ்சாங்களோ அவங்க இருப்படுத்தி சென்றடையலாம். அங்கே போய் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அங்கே போனால் தான் எடுக்கும், இங்கே எடுக்காது. அப்போ அங்கே போய் ஃபோன் பண்ணோம்னா அவர் வாங்கிக்குவார். வீட்டு முன்னாடி சில பேர் வீட்டு மாடி கொண்டு வர சொல்லுவாங்க, சில பேர் வெளியே வாங்கிக்குவாங்க. பணத்தை சில பேர் கையிலே கொடுப்பாங்க, சில பேர் மின்னணு அதாவது ஜிபே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க. நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு பணம் தருவாங்க, நம்ம எந்த நேரம் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். அப்போ எனக்கு இந்த உழைப்போட உயர்வு எப்படி அப்போ கேட்ட, தம்பி நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னு. ஐயா இப்போ கடைசி ஆண்டு 4 வருஷமாக இப்படி தாங்க போயிட்டு இருந்தேன். அப்போது 4 வருஷம் முடிச்சு 4 வருஷம் வரல இந்த வேலையை செய்வேங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த முடித்தாலும் அதில் வேலை கிடைக்கும், அதை வச்சு நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். எவ்வளோ உழைப்பு பாருங்கள். இந்த சொமோட்டோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பலாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலையை வழங்குகிறது. அது அந்த காசு அவங்களுக்கு கிடைக்குது, அதை வச்சு அவங்க அன்றாட செலவுகளை செய்து கொண்டு தங்களுடைய படிப்பை மேம்படுத்திக் கொள்கின்றார். ஆகவே இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய படித்த இளைஞர்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவர்கள் வாழ்நாளில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று இந்த தொழிலாளர் தினத்திலே என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.